என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற ஒருவருக்கு அழிவு காலம் என்பது ஆரம்பித்து விட்டது. இந்த அழிவு காலத்தை நான் என்னவென்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். அம்மா பிரத்யங்கரா, இவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று நீ சொன்னாலும் நான் கேட்கப் போவது கிடையாது. இது நடக்கக்கூடாது என்று நீ நினைத்தாலும் அதை நான் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போவதும் கிடையாது. நான் முடிவெடுத்து விட்டேன், இவருக்கு அழிவு காலத்தை கொடுத்து விட வேண்டும் என்று. இனி என் முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை. நீயும் உன்னுடைய முடிவை மாற்றாமல், உன்னுடைய முடிவை பற்றி சிந்திக்காமல் அம்மா சொல்லிவிட்டால், அப்படியானால் அம்மா சொல்கின்ற பாதையில்தான் நாமும் பயணிக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால் அது போதும். உன்னை எப்பொழுதும் நான் தேடி வருவதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உணர்ந்து விட்டாயானால், இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைப்பதை எப்பொழுதும் என் பிள்ளையினால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது. உனக்கு இந்த தாயானவள் செய்ய நினைக்கின்ற விஷயத்தையும் கொடுக்க நினைக்கின்ற விஷயத்தையும் சரியான நேரத்தில் தரமாக கொடுக்க நான் முடிவு செய்து விட்டேன். இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால், எதிர்வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு நிலைத்திருக்கும் இந்த நேரம் இனி உன் வெற்றியை நீ என்னவென்று உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருந்துவிட்ட இடம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இடம் அல்லவா? அதை இல்லை என்று நீ எப்படி சொல்ல முடியும்? அல்லது அது நடக்காது என்று நீதான் எப்படி அதனை உணர முடியும்? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லா நிலையிலும் நீ விரும்பியது போல உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக உனக்கு நடக்கப் போகிறது. உனக்கு கொடுக்க நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு நான் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்த நினைக்கிறேன். உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கானவற்றை உன் கைகளில் ஒப்படைக்க நான் நினைக்கிறேன். இனி எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலைகளையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி என்றும் என்றென்றும் நான் உன்னை தேடி வருவதை புரிந்து கொண்டு நம்பிக்கை கொண்டு நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ சரிபடுத்தி கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வருவதும் என்றும் உன்னுடைய புரிதலுக்குள் அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா? இந்த பிரத்யங்கரா என்ன செய்ய நினைக்கிறேன், ஏது செய்ய நினைக்கிறேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிய காலங்கள் எல்லாமும் போதும். இனி உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடுவாய். தெளிவுபட ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. இந்த நொடி உனக்கு இப்படியே வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தொடர்ந்து தருமோ என்று நினைத்து நீ பதற வேண்டாம். இனி உனக்காக நான் கொடுப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். யாரும் இல்லை என்று என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. அப்படி ஏற்கனவே பலவிதமான மன கஷ்டத்தில் இருக்கும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சோதிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு நான் அழிவு காலத்தை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இவர்களை நான் விட்டுவிடவும் முடியாது. நீ மன்னிக்கலாம். உனக்கு கெடுதல் நினைத்தவர்களை நீ வேண்டுமானால் மன்னிக்கலாம். ஆனால் அதே விஷயத்தை நான் ஏன் செய்ய வேண்டும்? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் இன்னல்களையும் தொடர்ச்சியாக கொடுக்கின்றவர்களை நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? என் பிள்ளையை மன்னிப்பு என்பது ஒரு முறை கொடுக்கலாம், 2 முறை வேண்டுமானால் கொடுக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு தவறை செய்யும் பொழுது அது தெரிந்துதானே அந்த இடத்தில் நடக்கிறது. அந்த விஷயம் தெரிந்துதானே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் மேலும் மேலும்
இவர்கள் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எதை பற்றியுமே யோசித்து என் பிள்ளை இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையோடு நாம் எதிர்பார்க்கும் எல்லாவற்றிலும் நாம் விரும்பிய வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கவலைப்படாமல் இருந்து வாழ்க்கையின் உண்மைகளை என்னவென்று உணரும் இந்த நேரம் என் பிள்ளை எதற்குமே நீ தயங்காமல் இரு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தில் உனக்கு நல்லதை நடத்தி தர நான் எப்பொழுதும் உன்னோடு உடனிருந்து உனக்கு கை கொடுத்து உதவி செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு வெற்றியின் பொழுதாகவும் இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் பொழுதாகவும் நிச்சயமாக உனக்கு மாற வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் நிறைவாக தருவேன். பிரத்யங்கராவினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாருடைய வாழ்க்கையிலும் கிடைத்து விடாது. தாயின் அன்பு அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு மாறுதல்களையும் கொடுத்து விடுவது கிடையாது. ஆனால் அது கிடைக்கும் ஒரு சில பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக இதுவெல்லாம் நடக்கும். அவர்கள் வாழ்க்கையில் செய்த பல புண்ணிய காரியங்கள் இது போன்ற நிலைகளில் அவர்களுக்கு கை கொடுக்கும். எல்லாவற்றையும் என்னவென்று எடுத்து சொல்லும். எல்லா நிலைகளிலும் இருந்து இந்த வாழ்க்கையை பற்றி என்னவென்று அது புரிய வைக்கும். நான் இருக்கும் நேரம், நான் வருகின்ற தருணம் என்று ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரிபடுத்தி கொடுக்க வேண்டிய காலம் இது. இனிமேலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ ஏங்கி தவிக்க வேண்டாம். எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். அடுத்த நேரம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வருத்தம் கொண்டிருக்காமல் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக நடப்பதை நீ இனிமேலும் தொடர்ச்சியாக புரிந்து கொள்கிறாய் என்றால் இனிமேல் என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் இந்த பிரத்யங்கரா உனக்காக ஏற்படுத்துகின்ற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வரும் என்பதனை நீ மறக்காதே. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எந்த விஷயத்தை நடத்தினாலும் சரி, உனக்கான நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவு கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை உருவாக்கும் இந்த காலம் உனக்கு வெற்றியை எப்பொழுதுமே உருவாக்கி தர வேண்டும் அல்லவா? பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டும் அல்லவா? எங்கிருந்து நமக்கு கஷ்டங்களும் காயங்களும் வருகிறது என்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் சுற்றியிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்றே வேதனைகளை தருகின்ற இந்த மனிதர்களை நீ நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்வாய். உனக்காக என்னவெல்லாம் இவர்களால் தர காத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும். அம்மாவின் அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை சொல்லிக் கொடுக்கும். எப்பொழுதும் போல இப்படியே இருந்துவிட்டு போகலாம் என்று நினைத்தால் அது முடியாது. தேவையில்லாத இன்னல்களும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் வந்து உன்னை பாடாய்படுத்திய விஷயங்களும் உனக்கு பல வேதனைகளை கொடுத்த மனிதர்களும் பல சோதனைகளை தந்திட்ட விஷயங்களும் என்று ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு நிலையில் உன்னை வேதனைப்படுத்துவதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன்.
இப்படியே நின்று விடுமா இந்த வாழ்க்கை? இது போன்ற சோதனைக்குள்ளேயே நம் வாழ்க்கை முடிந்து விடுமா என்று சொல்லி, என் பிள்ளை, நீ எப்பொழுதும் பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கானவை எல்லாமும் உன்னை நான் தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நிலைகளில் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நீ புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. இதுவெல்லாம் உன்னால் முடியும். இதையெல்லாம் உன்னால் சாதித்து காட்ட முடியும். இவர்கள் உன் முன்னால் நடந்து கொண்ட இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் நீ எதையுமே யோசித்து மிகப்பெரிய வெற்றிக்கு உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும் உன்னை சூழ்ந்து நிற்கின்ற சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலக வேண்டும். உன்னை அழிக்க நினைப்பதும் வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளை கொடுக்க நினைப்பதும் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் என்றால் அதற்கான பதில் இந்த தாய் கொடுப்பது. இனி எந்த காலத்திலும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்ததை பெற்றிட மாட்டார்கள் என்பதுதான். எந்த காலத்திலும் அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நடக்கப் போவதில்லை என்பதுதான். காலம் ஒவ்வொன்றிற்கும் நிலையான பதிலை கொடுக்கும். இந்த நேரம் அம்மா கொடுப்பது போல எப்பேற்பட்ட சூழ்நிலைகளினால் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருக்கும் பொழுது உன்னை இவர்கள் வேதனைப்படுத்தினார்கள் என்பது உனக்கு மறந்து விட்டதா? வாழ்க்கை போதும் போதும் என்று நீ வெறுக்கின்ற நிலையிலும் கூட உன்னை அதிகமாக சோதித்தார்கள். நீ வேதனையில் இருக்கிறாய் என்று தெரிந்தும் தான் உனக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் இவர்கள் கொடுத்தார்கள். மீண்டும் உனக்கு பல சோதனைகளை கொடுக்க இவர்கள் நினைத்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே என் பிள்ளை நினைத்து பார்த்து நீ வருந்துகின்ற நேரங்கள் அல்லவா? தேவையில்லை என்று நீ நினைத்தாலும் கூட இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை நெருங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னை நல்லபடியாக வாழவிடக்கூடாது என்பது மட்டும் அவர்களின் எண்ணமாக இல்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் நீ சந்தோஷமாக சிரித்துவிடக்கூடாது என்பதும் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றதல்லவா? எப்பேற்பட்ட நிலையிலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு அமைந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அதையும் மீறி உனக்கான வெற்றி கிடைத்ததனால் இன்று அவர்களினுடைய மனநிலை முழுக்க முழுக்க உனக்கு எதிராகவே திரும்பி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். முழுக்க முழுக்க உன்னை அழிப்பதிலேயே அவர்களின் எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ அறிந்து கொள்ளும் இந்த பட்சத்தில் உனக்கு ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா அத்தனை விஷயங்களையும் உனக்கென்று சொல்லித்தர நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நிலைகளை எல்லாம் நீ எப்பொழுது தெளிவாக புரிந்து கொள்கிறாயோ, உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை எப்பொழுது நீ கவனமாக உணர்ந்து கொள்கிறாயோ, அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயத்தையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நாம் பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் மறக்கக்கூடாது. நம்மை காயப்படுத்த துணிந்தவர்கள் உன்னை நீ இந்த அளவிற்கு வேதனைப்படுவாய் என்று தெரிந்துதானே செய்கிறார்கள். அப்படியானால் நீ மட்டும் ஏன் இவர்கள் செய்த இந்த தவறுக்கெல்லாம் தெய்வம் ஒரு தண்டனையை கொடுக்க துணியும் போது இரக்கப்படுகின்றாய்? உன்னுடைய இந்த இரக்க குணத்தை பயன்படுத்தி தான் உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் எல்லோரும் சோதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. மேலும் மேலும் உன்னை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பதை எல்லாம் நீ என் மீது உன் பாரத்தை போட்டுவிட்டு நடப்பது எல்லாவற்றையும் அம்மா பார்த்து கொள்வாள் என்று விட்டுவிட்டு உன்னுடைய வேலைகளை என்னவென்று நீ பார்க்க தொடங்கு. இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை
நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் உனக்கு எதை நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த நிலையிலிருந்து உனக்கு எல்லாமும் சரிவர கிடைக்க வேண்டும். இதற்கு மேலும் இவர்களை விட்டுவிட முடியாது, இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் இவர்கள் உன் வாழ்க்கையில் வரவில்லை. காரணத்தோடு உன்னை கண்ணீர் சிந்த வைக்கத்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்காது. உன்னுடைய கண்ணீரை கண்டு இவர்கள் ரசித்தார்கள். உன்னுடைய வேதனைகளை கண்டு இவர்கள் என்னவென்று நினைத்து பார்த்தார்கள். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் போது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனிமேல் சரியான விஷயங்களை உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தை முதலில் உனக்கு நான் தெளிவுபடுத்துகின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள். யார் நம்மை என்ன செய்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையில் இவர்கள் எப்படிப்பட்ட காயங்களை எல்லாம் கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தினார்கள் என்று ஒரு நொடி கண்களை மூடி சிந்தித்து பார். இவர்களுக்கான அழிவு காலம் சட்டென்று நடப்பதில்லை. அழிவு என்பது நான் இவர்களின் உயிரை பறிக்கப் போவதும் இல்லை. ஆனால் இவர்கள் செய்த விஷயங்களை நினைத்து நினைத்து இவர்கள் நிச்சயமாக வருந்த வேண்டும். இவர்கள் செய்த பாவத்திற்காக நிச்சயமாக இவர்கள் கலங்க வேண்டும். நாம் யாருக்கு கஷ்டங்களை கொடுத்தோம் என்பதனை நிச்சயமாக நினைத்து இவர்கள் வருந்த வேண்டும். இவர்கள் கொடுத்த இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்காக எல்லாமுமே தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் வருகின்ற பொழுதுகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா வெற்றியையும் சரியாக தருகின்ற பொழுதுகள் என்பதனை மறக்காது. எதிர்பாராதது ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க தயாராக இருந்த பொழுதிலும் கூட இவர்கள் அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்தார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த நிலையிலும் முன்னேற விடாமல் தடுத்ததில் இவர்களினுடைய பங்கு மிக முக்கியமானது என்பதனை நீ மறக்காது. தேவையில்லாத விஷயங்கள் உன்னை சுற்றி வந்த பொழுதிலும் கூட அதை எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கென ஒரு வெற்றியை தேடி பயணிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை மேலும் மேலும் சோதித்து கொண்டிருந்த இவர்களினுடைய மனதை நாம் இனிமேலும் விட்டு வைத்தாமானால் இனி எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்து இத்தனை முயற்சிகளை செய்தார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நான் சரியாக செய்து கொடுக்க போகின்றேன். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு நான் உணர்த்தப் போகின்றேன். எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய இந்த காலம் உனக்கு அத்தனையிலும் நான் நிற்பதும் உனக்கு அதிசயத்தை கொடுப்பதும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நான் என்னவென்று காண்பித்து கொடுப்பேன். ஆச்சரியங்களை என்னவென்று நான் உனக்கு நிலைப்படுத்தி கொடுப்பேன். எல்லா வெற்றியையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் பொழுது நீ இதுவரையிலும் தொலைத்ததை எல்லாம் நினைத்து இனி கலங்காதே. உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் இனி எந்த நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இவர்களுக்கான தண்டனையை நான் கொடுக்கின்றேன். உனக்கு இவ்வளவு வேதனைகளை கொடுத்த இந்த மனிதர்களுக்காக ஒருபோதும் என் பிள்ளை நீ இரக்கம் மட்டும் பட்டு விடாதே. நான் அறிந்தது போல இனி உன் வாழ்க்கையிலும் இவை எல்லாமும் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எல்லா வெற்றிக்கும் உன்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்பதனை தெரிந்து கொள். எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியதை கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இனி உன்னோடு நின்று உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி என் பிள்ளை இனிமேல் ஒருபோதும் நீ கலங்காதே. உன்னை தேடி வரும் நேரங்கள் ஒவ்வொன்றையும் இனி என் பிள்ளை நீ சரியாக பெற்று கொண்டாலே அது போதும். பிரத்யங்கரா இனி எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாது.
உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியும் உறுதிப்படுத்தப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. விரும்பியது போல எல்லாமுமே உனக்கு ஆசைப்பட்ட நிலையில் நீ விரும்பியது போல உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை நாம் எதிர்பார்க்கும் இந்த நேரம் நமக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கட்டும். இவர்களுக்கு அழிவை நீ கண்கூடாக காண்பாய். உனக்காக இவர்கள் செய்த பாவம் இவர்களை நிச்சயமாக விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.